இன்னைக்கு நான் வந்து ஷோல எனக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் பத்தி எல்லாம் பேசுறேன்னா அந்த வகையில இவரை பத்தியும் நான் பேச போறேன்றது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா போன வாரமும் பேசினேன், அதுக்கு முன் வாரமும் பேசினேன், இப்ப இந்த வாரமும் பேச போறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன தொலைய பத்தி பேச போறியா நீ? எஸ், தலை கூட கூட்டணி சேர்ந்த ஆட்கள் யாருமே தோத்து போனதா வந்து சரித்திரமே கிடையாது. சோ அந்த வகையில வந்து ஏஎம் ரத்னம் ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவர் வந்து தலை கூட படம் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து சில லாஸ்லாம் ஆச்சு அவருக்கு. சோ என்னடா அப்படின்ற சமயத்துல வந்து தலை கூட ப்ரொடியூஸ் பண்ணி வந்து இப்போ செம்ம ஃபேமஸ் ஆயிட்டாரு. நல்ல ஒரு உச்சத்தை இருக்காரு. தலையே தான் கூப்பிட்டிருக்காரு வந்து ப்ரொடியூஸ் ஆமா, பண்ணுங்க. தலையே தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பம் படம் பண்ணாங்க. அந்த படம் நல்ல பேர் கொடுத்தது, ஏஎம் ரத்னம்க்கு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம தலையை தான் வந்து அடுத்தடுத்த படங்கள்ல கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வீரம் படம் பண்ணார், ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து இப்ப என்னை அறிந்தால் படமும் வந்து ஏஎம் ரத்னம் சார் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு. சோ இதுக்கப்புறம் ஒரு படம் நடிக்க போறாரா நம்ம தலை. யாரோட டைரக்ஷன்னா சிறுத்தை சிவா இருக்கார்ல. ஆமாமா, வீரம் படம் பண்ணிட்டு இருக்கப்பே வந்து அஜித் கிட்ட சொல்லிட்டாராம், இன்னொரு இது ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு, அதுலயும் நீங்க தான் வந்து எனக்கு நடிச்சு கொடுக்கணும். ஓகே சொல்லதா வந்து சொல்லி என்னை அறிந்தாலுக்கு அப்புறம் அந்த படத்துல நடிக்க போறாராம் தலை. அந்த படத்துல ப்ரொடியூசர் யார் பார்த்தா ஏஎம் ரத்னம் சார் தான். அண்ட் இந்த படத்துல வந்து நம்ம தலையை ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல காட்ட போறாங்களாம். வாவ், அந்த முன்னாடி இருந்த தலையை இப்போ மீண்டும் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னமும் இப்போ ஏற்கனவே என்னை அறிந்தால் படத்துல வந்து நிறைய வெயிட் லாஸ் பண்ணியிருக்கிறாரு, பாடிலாம் ஃபிட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அதை விட இன்னும் வெயிட் லாஸ் பண்ணி ஒரு காலேஜ் பாயா நடிக்கிற மாதிரியான ஒரு வெயிட் லாஸ் கொடுத்து, சோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர்ல கதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாராம். ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாரு. சோ இந்த கெட்டப்ல நம்ம தலை கூடிய சீக்கிரம் நடிக்க போறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வீரம் படத்துல வந்த மாதிரி நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் இந்த படத்துலயும் வச்சிருக்காரா நம்ம சிறுத்தை சிவா. வாவ், சூப்பர் சூப்பர். சோ இது வந்து நம்மள மாதிரி இருக்க நம்ம தலை ரசிகர்களுக்கு எல்லாம் வந்து மிகப்பெரிய ட்ரீட்னே சொல்லலாம். ட்ரீட் இல்ல.